யார் ரெண்டு பேர்ல வாயாடி? அவதான் வாயாடி. சண்டை போடுமா ரெண்டு பேருக்கும்? கொஞ்ச நேரத்துக்கு ஒருக்க சண்டை வரும். ஏவளா அவ இவன்னு பேசுவா. கொஞ்ச நேரத்துல சண்டை போடுவோம், பேசிக்கிடுவோம் நாங்க. ரெண்டு பார்ட்டிஸ்ல யாரு பயங்கர ஒபீடியன்ஸ், சொன்னபடி உடனே கேக்குறது? மேடம் இங்க உருளுங்க அப்படின்னா உருண்டுருவாங்க, ஒரு குளத்துல உளுங்கன்னா உளுந்துருவாங்க. காலாட்டுற சீன் இருக்குல்ல, அது எப்படி சொல்லி கொடுத்தீங்க இவங்களுக்கு? ஒரு தரம் விட மாட்டான், 10 தரம். ஒண்ணு கொஞ்சம். சரி, உங்க வீட்டுக்காரு இப்ப நீங்க டான்ஸ் ஆடுறதெல்லாம் பார்த்தா என்ன சொல்லுவாரு? அவளுக்கு அருமையா உள்ள கணவர்ல கிடைச்சிச்சு. என் கணவர் குடிச்சிட்டு என்ன அடிப்பாரு. அப்படியே ஒரு ரவுண்டு சுத்தி பறந்து மேல போய் ஏறி இருந்துக்கணும். ரெண்டு பேர்ல யாரு பெரிய செலிபிரிட்டி? அவங்கதான் ஃபர்ஸ்ட் செலிபிரிட்டியா? என்ன மட்டும் சொல்லுதியே, என்ன மட்டும் சொல்லுதியே. கிராமத்துல வந்து இந்த மாதிரி டான்ஸ் எல்லாம் ஆடுனா தப்பா பேசுறது இவ்வளவுதான் ஒரு கிளையா ஒருத்தர் என்னமாதான் சொல்லுதாங்க. நீ ஏன் போற? உனக்கு வயசான காலத்துல கீழே விழுந்துட்டேன். ஒரு சிலவங்க என்னடா அந்த பாட்டியை வச்சு இப்படி கொடுமைப்படுத்துறீங்க, இல்ல அந்த பாட்டியை வச்சு நீங்க இப்படிதான் சம்பாதிக்கணுமா? ஏன் இந்த வயசுக்கு பிறகு இப்படி போறாவள ஆடுறதுக்கு எவனின்னு வீட்டுல கிடக்குது. இவங்க கைய பாத்தீங்கன்னா களப்பறிக்க போகும்போது இந்த நகத்துக்கும் சதைக்கும் இடையில தோல் பிஞ்சு நீர் வச்சிரும், சோறு திங்க முடியாது ரெண்டு கையிலயும். இப்படி இருக்கிற முகம் வந்து வீங்கி போயிரும். வந்து கஷ்டப்படுத்தி நாங்க வந்து சம்பாதிக்கணும் அப்படிங்கறது எங்களுக்கு நோக்கம் கிடையாது. ஆமா, நாங்க ஆடத்தான் செய்வோம். அத பத்தி உங்களுக்கு என்ன? நீங்க வாய போட்டுங்க. டான்ஸ் ஆடணும் வாட வாங்க. இந்த இயற்கையை நீங்க எல்லாம் எவ்வளவு என்ஜாய் பண்றீங்க? நல்லா பிடிக்கும். ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இந்த தெரு அப்படிலாம் உங்களுக்கு தெரியல? ஏதோ நம்ம இருக்கிறோம், நம்ம வீடு இங்க இருக்கு அப்படின்ற மாதிரி, அப்படிதானே? சரி வாங்க, நீங்க ரெண்டு பேரும் எவ்வளவு நாளா இந்த ரீல்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கீங்க? பேசலாமா? யார் ரெண்டு பேர்ல வாயாடி? அவதான் வாயாடி. சொல்லமாடி, யார் வாயாடி? அவதான் வாயாடி. யாரோ ஒருத்தர் வாயாடி. அப்படியா? ஆமா, வாயாடி. அவதான் வாயாடி. சரி, எதுக்கு வாயாடி? அவ வாய் ரொம்ப பேசுவாங்க. சண்டை போடுவாங்களா? ஆமா. நீங்க அமைதியா இருப்பீங்க? ஆமா, அமைதியா இருந்தாலும் அரங்குனால நல்ல கருத்தா பேசுவேன். சரி, ரெண்டு பேரும் ஸ்கூல் போயிருக்கீங்களா? ஆமா, நான் 4 வரைக்கும் படிச்சிருக்கேன். நம்ம சொல்லமாடி. அவ எத்தனை படிச்சிருக்காலும் தெரியாது. என்ன ஃப்ரெண்டுன்றீங்க, எத்தனை படிச்சிருக்காலும் தெரியாதுன்றீங்க? கோமா? நீ எத்தனை படிச்சிருக்க சொல்லு. நான் படிச்சதுன்னு சொல்லுவேன். அப்ப படிக்கல அப்படின்னு சொல்லு. படிக்கல, ஸ்கூலுக்கே போகல. சண்டை போடுமா ரெண்டு பேருக்கும்? சண்டை வரும். சண்டை கொஞ்ச நேரத்துக்கு ஒருக்க சண்டை வரும். ஏவளா அவ இவன்னு பேசுவா. நான் தான் பொறுமையா போவேன். எனக்கு தெரியல, பார்த்தா இந்த அம்மா பொறுமையா போவாமா? ஆமா. அப்படியா? யார் பொறுமை? நான் தான் பொறுமையா இருப்பேன். இவ பேசுவா. நீதான் பேசுதே. அதான் நீதான் பேச. நீங்க ரெண்டு பேரும் சும்மா சண்டை போட்டீங்களா, நிஜமாவே போட்டீங்களா? செத்து நேரம் கொஞ்ச நேரம் சண்டை போடுவோம், பேசிக்கிடுவோம் நாங்க. உங்க பேச்சே இப்படிதான் இருக்குமா? ஆமா, கொஞ்ச நேரம் சண்டை போடுவோம். இங்க வா அப்படின்னு கூப்பிடுவான், நான் போவேன். ரெண்டு பேரும் என்ன வேலை பாக்குறீங்க? நல்லா களப்பறிக்க அதுக்கெல்லாம் போயிருக்கோம். வயக்காட்டுல என்னென்ன வேலை பாத்தீங்கன்னு சொல்லுங்க பாக்கலாம். வயக்காட்டுல நட்டோம், களப்பறிச்சோம், எல்லாம் ஒவ்வொரு போடுவோம். களப்பறிப்போம், நட்டதுல இருந்து எல்லா வேலையும் அதுதான் பாக்கணும். பாப்பீங்க. எவ்வளவு சம்பாதிப்பீங்க வயக்காட்டு வேலை பார்த்து? அடுத்த பக்கம் வேலைக்கு போனா சம்பளம் தருவாங்க. அதுதான் வயக்காட்டுல எல்லாம் வேலை நாங்க பார்த்தா சம்பளம். அது சொந்த வேலைல. ஓ, அதனால. ஆமா, வேற பக்கம் போனாதான் சம்பளம் கிடைக்கும். உங்க வீட்டுக்காரர் என்ன பண்ணாரு? இப்படிதான் விவசாய வேலை தான் பாத்துச்சு. நல்லா பாத்துக்கிட்டாரு அவரு? அதெல்லாம் நல்லா பாத்துக்கிட்டாரு. பாப்பாங்க. உங்க வீட்டுக்காரரு? எங்க வீட்டுக்காரரு அவளுக்கு தொழில். அவளுக்கு அருமையா உள்ள கணவர்ல கிடைச்சிச்சு. நானாலும் என் கணவர் குடிச்சிட்டு என்ன அடிப்பாரு. உங்க கணவர் நல்லா பாப்பாரு. அவங்க கணவர் குடிச்சிட்டு அடிச்சிருக்காரு. அப்பெல்லாம் ஒரு ஃப்ரெண்டா இருந்து ஹெல்ப் பண்ணீங்களா? சொல்லுமாடி. அப்போ நம்ம தம்பிட்டு போய் சத்தம் போட முடியுமா? அப்போ தப்பு பண்ணா சத்தம் போடுங்க. நான் வந்து குடிச்சிட்டு வரும்போது அந்த ஆளை எங்கேயாட்டும் ஒளிஞ்சுக்க ஒளியெல்லாம் அடி விடும். அப்படியே ஒரு ரவுண்டு சுத்தி
பறந்து மேல போய் ஏறி இருந்துக்கிடுவேன். நீங்களா? ஆமா, அப்படியா? அடி பொறுக்க மாட்டாம அப்படிதான் இருப்பேன். ஆனா சாவ போகும்போது அழகா என்னை அப்ப நல்லா பார்த்தாங்க. அப்ப பார்த்து என்னத்துக்கு? நல்ல இள வயசுல வாலிப பருவத்துல தானே நல்லா பாத்துக்கணும். பார்க்கலையே, வாலிபத்துல அடிதான் வாங்கினேன். அடிக்கிற புருஷன்கிட்ட கூட எப்படி வாழ்ந்தீங்க? அதெல்லாம் இருக்கவரு நல்ல நல்ல உணர்ந்து இருக்கவரு இருக்காங்க. ஒரு மாதிரியப்பட்டவரு இது வேண்டாம் அப்படின்ட்டு போறவரு போறாங்க. இப்ப நீங்க வந்து பொறுமையா இருந்தீங்க. ஆமா, பொறுமையா இருந்தேன். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் பொறுமையா தான் இருக்கேன். சரி, உங்களுக்கு வயசு என்ன? 75. உங்களோட இவங்க 10 வயசு மூத்தவங்களா? ஆமா. 85 வயசு. எத்தனை வயசு? அக்கான்லாம் கூப்பிடணும். நீங்க அக்கான்னு கூப்பிடணும்ல. ஆமா. என்னைய உங்களுக்கு 75, அவங்களுக்கு 85. கூப்பிடுவா. எப்படி சொல்ல? நான் கூப்பிடுவேன், நெசமாங்க கூப்பிடுவேன், அக்கான்னு கூப்பிடுவேன். சரி. ஆனா சில நேரத்துக்கு ஏன் தொலைமாடின்னு கூப்பிடுவேன். அப்படியா? ஆமா, அவன் நினைச்சு பேசுவா. அதுதான் சண்டை வரும். அவங்கள வந்து ரீல்ஸ் பண்ண வைக்கிறது யாரு? என் மகன் எனக்கு மாரிமுத்து, அவனுக்கு பேரன், எனக்கு மகன். இப்படி டான்ஸ் ஆடுறீங்கல்ல ரெண்டு பேரும், இது யாரும் தட்டி கேட்கலையா? அதெல்லாம் ஒருத்தரும் கேட்க மாட்டான். ஆக்சுவலா கிராமத்துல வந்து இந்த மாதிரி டான்ஸ் எல்லாம் ஆடுனா தப்பா பேசுறது இதெல்லாம் இருக்கும் தானே? அதெல்லாம் பேர மாதிரி யாருமே இல்ல, பேரமாற விட்டுருங்க. பெண்களை புறம் பேசுவாங்கல்ல, எங்க காதால கேட்டா எல்லாம் மானங்களே பேசிடுவேன். சண்டை போட்டு விட்டுருங்க. எப்படி பேசலாம்னு. எங்களுக்கு தெரியாம பேசினா பேசிட்டு போறாங்க. ஆனா பேசுறாங்களா அப்படி? இந்த ரெண்டு பேரையும் பாரு, வயசான காலத்துல எப்படி எல்லாம் டான்ஸ் வயசுல இப்படி போறாவள அப்படின்னு சொல்லுவாவா? ஆமா, நாங்க ஆடத்தான் செய்வோம், அத பத்தி உங்களுக்கு என்ன அப்படின்ற என்னெல்லாம் சொல்றாங்க, என்னெல்லாம் புறம் பேசுறாங்க. இவ்வளவுதான் ஒரு கிளையா ஒருத்தர் என்னமாதான் சொல்லுதாங்க. நீ ஏன் போற? உனக்கு வயசான காலத்துல கீழே விழுந்துட்டு, அதெல்லாம் ஒண்ணு கீழே விழுந்தா நீங்க பார்க்க வேண்டாம். என் மகன் இருக்கா, நல்ல படம் இருக்கா, என் மகன் பாத்துக்கிடுவான், நீங்க வாயை போட்டுங்காண்டுருவேன். எனக்கு இப்ப ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சிருச்சு, யாரு வாயாடின்னு. நானா? அப்புறம் நான் சொல்லுது கேட்க மாட்டேங்கிறேன். சரி, நீங்க சொல்லுங்க. பெண்கள் தான் பெண்களை பத்தி நிறைய புறம் பேசுறது கரெக்டா? ஆமா. என்ன பேசுனாங்க உங்களை? ஏன் இந்த வயசுக்கு பிறகு இப்படி போறாவள ஆடுறதுக்கு எவனின்னு வீட்டுல கிடக்குது, நீங்களா தரையா நாங்களா போறோம், உங்களுக்கு என்ன செய்யுது அப்படின்றீங்க? ஆமா, நாங்க கேட்டவள பதில அடைச்சிருவோம். எங்களுக்கு தெரியாம இருந்து பேசுனா அங்க கேட்டுட்டு வந்து இங்க இந்த தென்னையில இருந்து பேச்சுக்கால் கொடுக்குது. தென்னையில இருந்து என் தென்னையில மட்டும் அப்படி இருந்து பேசுவாவளோ, இங்க வாங்க, என்ன அறப்பழக்கையா அப்படின்னு கேட்டு விட்டுருவேன். இதுதான் நம்ம டீம்ல இப்ப இந்த பாட்டி பழக்கமும் எங்க பேசாதங்க, ஏரியா யாரும் எங்க போய் பேசுங்க. ஆமா அப்படின்னு கேட்கணும்ல, கேட்க மாட்டேன், ஏரியா பாடி அப்படின்ட்டு வேணாம். அந்த முன்னாடி எல்லாம் பாரு, நான் பேச மாட்டேன் என்கிட்ட. பேசாட்ட போற, உனக்கு என்ன செய்யுது? இப்போ டான்ஸ் ஆடும்போது உங்க உங்க வில்லேஜ் பாய்ஸ் கூட ரொமான்ஸ் எல்லாம் பண்றீங்கல்ல? ஆமா. ரொமான்ஸ்னா என்னதுன்னு தெரியுமா? தெரிய மாட்டேங்கம்மா. ரொமான்ஸ்னா என்னன்னு தெரியுமா? தெரிய மாட்டேங்கா. சாங்ல இப்படி எல்லாம் பண்ணீங்களே, எப்படி பண்ணீங்க? பண்ணுங்க. ஆடுன்னு சொன்னா ஆடுவோம். அவன் ஆடிக்கிட்டு இப்படி சொன்னா இப்படி. ஐயோ பாட்டி, என்ன பண்ண அட்ட காசு பாக்காதங்க, சிரிக்காதங்க. நானே இங்க சிரிச்சிட்டு இருக்கேன். நீ வக்கனம் காட்டி வாட, அந்த பத்தியா வக்கனம் காட்டு. அவ வந்து இப்படி படம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு மாதிரியா வக்கனம் காட்டுவா. அப்ப எனக்கு சிரிப்பா, கோபம் வருமா வராதா? கோபம் வருதா, சிரிப்பானி வருதா? கோபம் வரும் எனக்கு. அவன் படம் எடுக்கும்போது அவன் என்னைய வக்கனம் காட்டுவான். வக்கனம் காட்டினா காட்டிட்டு போறான். எனக்கு என்ன? எனக்கு அது வரா மாட்டேங்குதா? ஓ, ஸ்டெப் வர மாட்டேங்குது. யாரும் வக்கனம் காட்டாதீங்க, இப்ப நாங்க ஸ்டெப் போட போறோம். கம் ஆன். இறங்கி தான் விழுது. இப்ப ரொமான்ஸ்னா என்னன்னு தெரியாதா? தெரிய மாட்டேங்குது. ஃபீலிங்ஸ் பாட்டு ஆடின பாட்டு நீங்க தானே? ரொமான்ஸ் பண்ணி தானே டான்ஸ் பண்ணீங்க? ஆமா, சொன்னா காலெல்லாம் புடிச்சிட்டு இப்படி இப்படி எல்லாம் பண்ணீங்களே? ஆமா, அதுக்கு பேர் தான் ரொமான்டிக் டான்ஸ். தாத்தாவை எவ்வளவு லவ் பண்ணீங்க?
அது சின்ன பிள்ளைல. அப்புறம் லவ் பண்ணலையா? ஏன்? கல்யாணம் முடிச்சாச்சு. இதே மாப்பிள்ளை இதே பொண்ணுன்னுட்டு பேசி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் எப்படி லவ் பண்ணுவாவா? அப்ப கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் பண்ணீங்க? ஆமா, நான் உள்ளதானே சொல்றேன். கல்யாணத்துக்கு முன்னால நாங்க காதலிச்சோம். அதுக்கப்புறம் கல்யாணம் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் காதலுக்கே 2 பேருக்கும் தான் கல்யாணம் முடிச்சாச்சா? கல்யாணம் முடிஞ்சா காதல் கிடையாது அப்போ? ஏன்? கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் எப்படி வரும் காதல்? நீங்க காதல் சொல்றியா, நாங்க விவசாயியால தான் பாப்போம். கரெக்ட். இப்போ இவங்க வீட்டுக்காரர் பேரு வந்து சொடலமாட, கரெக்டா? இப்போ அவர் மட்டும் இந்த டான்ஸ் ஆடுறதுல எல்லாம் பார்த்தாக்கா நொறுக்கி போடுவாராம். ஆமா. சரி, உங்க வீட்டுக்காரரு இப்போ நீங்க டான்ஸ் ஆடுறதெல்லாம் பார்த்தா என்ன சொல்லுவாரு? அது என்ன சொல்லுவாரு? அப்படி நான் வரமாட்டானே. அப்படி வரமாட்டீங்க. சோ நல்லா கேட்டுக்கோங்க, இவங்க 2 பேரும் இவங்களோட வீட்டுக்காரர் கணவர் இருந்திருந்தா இந்த மாதிரி டான்ஸ் ஆடி இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இவங்களுக்கு 75 வயசு சொர்ணாப்பட்டி, சொலமாடிப்பட்டிக்கு 85 வயசு. ஆனா வீட்டுக்காரர் இறந்து ஒரு 10 வருஷம் ஆகுது இல்ல 2 பேருக்கும், அப்படிதானே? உங்க வீட்டுக்காரர் இருக்கும்போது அப்ப ஒரு இல்லாத ஒரு டான்ஸ் இப்ப ஆடி இருக்கீங்க. சாவுற நேரத்துல இப்படி ஒரு பேர் கிடைக்கல. நல்ல பேர், அந்த பேர் கிடைச்சா போதும் எங்களுக்கு. ஆமா, அந்த மக்கள் பேர் கிடைச்சா எங்களுக்கு போதும். உங்க 2 பேருக்கு கண்ணு நல்லா தெரியுதா? ஆமா ஆமா. கண்ணாடி எல்லாம் போட வேண்டாம். கண்ணாடி போடல. அவளுக்கு இருக்கு, எனக்கு இல்ல. காது நல்லா கேக்குது. ஆமா, 2 பாட்டிக்கும் நல்லா கண்ணு தெரியுது, நல்ல காது கேக்குது, ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க. கை கால் வலிக்குது, அங்க வலிக்குது, இங்க வலிக்குது அப்படின்னு எந்த ஒரு நெகட்டிவான பேச்சுமே எந்த ஒரு பேச்சுமே இல்ல. சூப்பர் எனர்ஜெட்டிக்கா இருக்காங்க 2 பவர்ஃபுல் கேர்ள்ஸும், அப்படிதானே? எவ்வளவு தூரம் நடப்பீங்க நடக்க விட்டா? நடந்துகிட்டே வருவோம். நடந்துகிட்டே எத்தனை கிலோமீட்டர் நடப்பீங்க? எங்க நாள் நடந்து வருவோம். பஸ் வேண்டாம், எங்க நாள் கூப்பிடுங்க. என்ன சாப்பிட்டு வளர்ந்தீங்க? கேப்பக்கூழு, சோளம் அதெல்லாம் நாங்க சாப்பிட்டோம். அது நல்ல பேலம் எங்களுக்கு. நீங்க என்ன சாப்பிட்டீங்க? நாங்களும் அந்த அதேதான் சாப்பிட்டோம். நம்ம வந்து இப்ப வந்து பீஸா பர்கர் அதெல்லாம் சாப்பிட்டு சின்ன வயசுலயே வந்து கை வலிக்குது கால் வலிக்குது அப்படின்றோம். பட் 2 பாட்டிஸும் பாருங்க எவ்வளவு எனர்ஜெட்டிக்கா இருக்காங்க. 80 வயசுல முறை இருந்ததுக்கு இப்போ ரொம்ப மருந்து அடிச்சதுல அதுல முக்காவாசி நல்லா இருக்காது. எதுல மருந்து அடிக்கிறாங்க? இந்த பயத்துல. இந்த பயத்துல ஒருத்தர் மருந்து அடிச்சிருந்தாங்க. அப்பெல்லாம் இப்படி மருந்தாலும் அடிக்க மாட்டாங்க. அப்பெல்லாம் என்ன பண்ணுவீங்க? அழகா இருக்குமே, மணந்துகிட்டு இருக்குமே. வெறும் சாப்பாடு சாப்பிடலாம், கறி இல்லாம குழம்பு இல்லாம சாப்பிடலாம். அப்படி ருசியா இருக்கும். உங்களுக்கு டான்ஸ் ஆட கூப்பிட்டாங்கல்ல, அவங்கள கூப்பிடலாமா நம்ம? வாங்க மாரிமுத்து வாங்கப்பா. ஆக்சுவலா நீங்க நிறைய வீடியோ பாத்திருப்பீங்க. சின்ன பொண்ணு சின்ன பையன் 2 பேரும் வந்து ஒரே ஏஜ்ல இருப்பாங்க, கப்பிள்ஸா இருப்பாங்க, லவ்வர்ஸா இருப்பாங்க, டான்ஸ் பண்றத பாத்திருப்பீங்க. அதாவது உலக தொலைக்காட்சியிலேயே முதல் முறையா ஒரு 80 வயசு பாட்டிஸ ஹீரோயினா போட்டு படம் எடுத்த ஒரே டைரக்டர் நம்ம மாரிமுத்து தான். சோ இவங்களோட பேர் எல்லாம் பாத்தீங்கன்னா கிராமத்துல இருக்க எல்லா யங் பாய்ஸ் தான். இந்த ஏஜ் டிஃபரன்ஸ்ல ஒரு வித்தியாசமான பேரை கனெக்ட் பண்ணி ரீல்ஸ் பண்ணணும் அப்படின்ற எப்படி மாரிமுத்து இந்த மாதிரி ஒரு ஐடியா வந்தது உங்களுக்கு? அதாவது பாத்தீங்கன்னா மேடம், பெரிய ஐடியாலாம் ஒன்றும் கிடையாது. நமக்கு இந்த ஃபோட்டோ எடுக்கிறது வீடியோ எடுக்கிறதுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் உண்டு. நிறைய யூடியூப் சேனல்லாம் பார்த்துருக்கேன். நம்மளும் ஒரு சேனல் ஆரம்பிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஆரம்பித்தது தான். ஃபஸ்ட்டு பசங்களை வச்சு ஓன் கண்டென்ட் காமெடி வீடியோ தான் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறமா ஒரு பாட்டி கேரக்டருக்கு ஒரு பாட்டி தேவைப்படுச்சு. அப்போ தான் நம்ம சொர்ணம்மாவை பார்த்தோம். 2-3 டேக்கில் அசத்தி தள்ளிட்டாங்க. இவங்களோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. சரி பரவாயில்ல, நல்லா ஆர்வமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ கூப்பிட்டு நடிக்க வச்சுட்டு இருந்தேன். அப்புறமா நிறைய ரீல்ஸ் பார்த்துருக்கேன். டீனேஜ் பசங்க பொண்ணுங்க ஆடுறதெல்லாம் நம்ம ஒரு பாட்டியை வச்சு வித்தியாசமா பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரனையும் பாட்டியும் வச்சு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு புதுநெல்லு புதுநாத்துன்னு ஒரு மூவி இருக்கு. அதுல கருத்த மச்சான் சாங் இருக்கு. அதை வச்சு முதல்ல பண்ணேன். எங்களுக்கு வந்து எப்போதுமே ஒரு 10K 5K அந்த மாதிரி தான் வியூஸ் போயிட்டு இருந்துச்சு ஓன் கண்டென்ட்டுக்கு. இவங்களை ரீல்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் வேற லெவல 1 மில்லியன் அடிச்சுட்டு அப்புறமா கன்டினியூ பண்ணதுதான். 2 பார்ட்டிஸ்ல யாரு பயங்கர ஒபீடியன்ஸ், சொன்னபடி உடனே கேக்குறது, ஏத்து பேசாம? 2 பேருமே நான் என்ன சொல்றேனோ அததான். மேடம் இங்க உருளுங்க அப்படின்னா உருண்டுருவாங்க, ஒரு குளத்துல உளுங்கன்னா உளுந்துருவாங்க. 2 பேருமே அவ்வளவு டெடிகேட்டடா இருக்காங்க. எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், என்னடா நமக்கு இப்படி ஒரு ஹீரோயின்ஸ் கிடைச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலே ரொம்ப இன்னும் அவங்களுக்கு பெருசா பண்ணணும்னு ஆர்வமா இருக்கேன். இன்னும் உயர்ந்த நிலைக்கு வந்து நிறைய பண்ணணும். 80 வயசுல ஹீரோயின் ஆயிட்டீங்க, பரவாயில்ல. ஆமா. காலாட்டுற சீன் இருக்குல்ல, அது எப்படி சொல்லி கொடுத்தீங்க இவங்களுக்கு?
நமக்குமே பொதுவா டான்ஸ்னா என்னன்னே தெரியாது. மொபைல்ல எப்படி ஆடுறாங்க அப்படின்னு அந்த வீடியோ நம்ம பாத்துக்குவோம். பார்த்துட்டு அதே மாதிரி அவங்களுக்கு சொல்லி கொடுப்போம். அது அதே வந்து மாதிரி அப்படி சொல்லி தருவோம். சொல்லி தருவீங்க. இந்த கால் அப்படி மாத்தி மாத்தி ஆட்டினீங்களே, டிங் 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 டிங்னு. ஆமா, அதையும் சொல்லி தருவோம். கால் வலிக்கலையா? வலிக்கத்தான் செய்யுது. வேற கூப்பிட்டோம்னு வந்து ஆகணுமா அப்படின்னு அந்த ஸ்டெப். அந்த ஸ்டெப் எத்தனை வாட்டி ரீடேக் எடுத்தீங்க? அது எப்படியும் ஒரு 20 வாட்டில எடுத்துட்டீங்க. பேருங்க. உங்களை புடிச்சு தூக்கி 20 வாட்டி கால் ஆட்டினீங்க. ஆமா, ஒரு தரம் விட மாட்டான். 10 தரம். ஒண்ணு கொஞ்சம் அம்மா அங்க பானுங்க வரும், அங்க பானுங்க வரும். ஓகே, ஒரு வாட்டி கூட பண்ண மாட்டேன்னு சொன்னது இல்ல. யாருமே எந்த பாட்டியும் எந்த பசங்களும் சொல்ல மாட்டாங்க. அன்னைக்கு எவ்வளவு உடம்பு வலிச்சுதா? யாரும் அழிக்கத்தான் செய்யும். ஆனாலும் நெக்ஸ்ட் ரீல் கூப்பிடும் போது வந்துருவீங்க, அப்படிதானே? இப்போ இந்த பாட்டிக்கு வந்து இவங்களோட ரீல்ஸ வந்து 5 கோடிக்கு மேல பாத்திருக்காங்க, பல லட்சம் பல கோடி மக்கள் வந்து லைக் பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் புரியுதா? அது பெரியவே தான் சொல்றாங்க, தெரியும் அவங்களுக்கு. அந்த நம்ம எந்த அளவு ரீச் ஆயிருக்கோம் அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு தெரியுது மேடம். தெரியுதா? நான் சொல்லுவோம்ல, பல கோடி மக்களுக்கு போய் ரீச் ஆயிருக்கீங்க நீங்க, தெரியுதா? தெரியுது. அப்படியா? இங்கே வர முடியல. அப்படியா? ஆமா. பாட்டி நீங்க தானே பாட்டி அங்க படிச்சியா? அங்க பாட்டி நாங்க கொஞ்சம் பிடிச்சிக்கணும். அப்படியா? செல்ஃபி எடுக்கிறாங்க உங்க கூட வச்சு. நீங்க எப்படிங்க பாட்டி வந்து செலிபிரிட்டி ஆகிட்டீங்க, 2 பாட்டியும். ஏதோ கடவுளோட ஆசீர்வாதம் தான் நினைக்கிறேன். சரி, ஹலோ, 2 பேர்ல யார் பெரிய செலிபிரிட்டி? அவங்கதான் ஃபர்ஸ்ட் செலிபிரிட்டியா? 2 பேருமே. நீங்களும் யார்? அப்போ என்ன மட்டும் சொல்லுங்க. என்ன மட்டும் சொல்லுறியே? நீங்களும் தானே? உங்ககிட்ட செல்ஃபி எடுக்கிறாங்களா எல்லாரும்? கிட்டத்தட்ட எவ்வளவு செல்ஃபி எடுத்திருப்பீங்க இது வரைக்கும்? உங்க ஃபேன்ஸ், உங்க ரசிகர்கள் எல்லாம் எவ்வளவு பேர் வந்திருக்காங்க? நிறைய ரசிகர்களா? எவ்வளவு ரசிகர்கள் உங்களுக்கு? என்னம்மா, நிறைய எடுத்திருக்கலாமா? அது கணக்கே இல்ல. பாத்துக்கோங்க, ரீசெண்டா தமிழ்நாட்டுல வந்து செலிபிரிட்டியான 2 பேர் கூட தான் இப்ப நான் நின்னுட்டு இருக்கேன். இந்த மாதிரி 2 பார்ட்டிஸ் வச்சு நீங்க ரீல்ஸ் பண்றீங்க அப்படிங்கறது உங்க கிராமத்து மக்கள் எப்படி பாக்குறாங்க? அத ஃபர்ஸ்ட் கொஞ்சம் யாருக்குமே சரியா படல. என்னடா அந்த பாட்டியை வச்சு இப்படி பண்றானே அப்படின்ட்டு அவங்க வீட்லயும் ஒரு சிலவங்க லைஸா ஒரு மனக்கசப்புல தான் இருந்தாங்க. அப்புறமா இவங்களோட ஆர்வம், வெளியூருக்கு போனா இவங்களை பத்தி புகழ்ந்து பேசுறது, அப்புறமா இவங்களெல்லாம் வயசானவங்க, வேலைக்கும் சரியா வந்து முன்னாடி மாதிரி உழைக்கிறதுக்கு உடம்புல தெம்பு கிடையாது. இது மூலமா அவங்களுக்கு ஒரு சின்ன இன்கம் வருது, இவங்களுக்கும் பெரிய ஒரு ஆர்வம் இருக்கு. அப்படிங்கும்போது இவங்க வீட்டுல எதிர்த்து பேசும்போது அவங்களும் சரி, வயசான காலத்துல அவங்க விருப்பத்தை ஏன் கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துட்டாங்க. இப்போ எந்த இதுவுமே இல்ல, ஆர்வமா வராங்க. ஃபர்ஸ்ட் வீட்ல எல்லாம் குடும்பத்துல கொஞ்சம் இன்னும் இது இப்போ இந்த வயசுல போய் ஆடுறாங்க அப்படின்னு லைட்டா கொஞ்சம் இருந்தது. அப்புறமா அது காலப்போக்குல கொஞ்சம் குறுகிய நாள்ல அது மறைஞ்சிட்டு, அப்புறமா குடும்பத்திலயும் முழு சப்போர்ட் தான். என் தம்பி ஒரு ஆளு இருக்கு இங்க, என் மாவன் கூட அப்படி எடுத்துக்கிட்டே நாங்க இருந்தோம். அதனால ஏக்கா அதுக்கெல்லாம் போக கூடாது அப்படின்னு சொன்னோம். அந்தாக்கல அதுக்கப்புறம் அத தம்பி கோபப்படாம இருந்தாலும் அப்படியே நான் போகாம இருந்துகிட்டேன். சரி, அதுக்கப்புறம் என் தம்பிக்கு எப்படி மனசு வந்துட்டது இல்ல. சரி அக்கா போயிட்டு வா அப்படின்னு நான் போனாக்கல தன்னால அனுப்பி விட்டுட்டோம். ஓ, நீங்க போனோன்னா தன்னால அனுப்பிச்சிட்டாங்க. அவங்களே போறா, நீனும் போய் வம்பால ஆடு. உங்களுக்கு குட் கமெண்ட்ஸ் வருதா, பேட் கமெண்ட்ஸ் வருதா? எப்படி வருது? 99% குட் கமெண்டா வருது, 1% மட்டும் பேட் கமெண்ட் வருதுங்க மேடம். அதுல என்னன்னா, ஒரு சிலவங்க என்னடா அந்த பாட்டியை வச்சு இப்படி கொடுமைப்படுத்துறீங்க, இல்லை அந்த பாட்டியை வச்சு நீங்க இப்படிதான் சம்பாதிக்கணுமா அப்படிலாம் கேட்காங்க. எங்களோட சம்பாத்தியம்னு பார்த்தா இதுல பெருசா ஒண்ணுமே கிடையாது. சம்பாத்தியங்கிறது 2வது. எங்க ஊர் ஃபேமஸ் ஆகணும், அந்த பாட்டிகள், அது மூலமா எங்க ஊர் ஒரு மூலையில இருக்கிற கிராமம் அது வெளியில வரணும், அப்படி ஒரு ஆசை தான். இன்னொன்று பாத்தீங்கன்னா, இந்த கேள்வி கேட்கறவங்களுக்கு இந்த சேனல் மூலமா ஒண்ணு சொல்ல விரும்புறேன். இந்த பாட்டி 2 பேருமே, இந்த பாட்டி மட்டும் கிடையாது, இன்னும் ஊர்ல இருக்க பாட்டி. அப்போ இவங்க கைய பாத்தீங்கன்னா களப்பறிக்க போகும்போது இந்த நகத்துக்கும் சதைக்கும் இடையில தோல் பிஞ்சு நீர் வச்சிரும், சோறு திங்க முடியாது 2 கையிலையும். இப்படி இருக்கிற முகம் வந்து வீங்கி போயிரும். அப்ப இவங்க என்ன அப்போ வந்து இவங்க இவ்வளவு கஷ்டப்படும் போது நீங்களாம் எங்க இருந்தீங்க, எங்க இருக்கீங்கலாம் எங்களுக்கு தெரியாது. எங்க கண்ணு முன்னாடி உள்ள பாட்டிமா இவங்க, என் பெரியம்மா, அது வந்து எங்க பாட்டி. அவங்கள வந்து கஷ்டப்படுத்தி நாங்க வந்து சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது எங்களுக்கு நோக்கம் கிடையாது.
அவங்க ஆர்வமா வராங்க, விருப்பமா வராங்க. இவங்க 2 பேரோட சுதந்திரம் அப்படிங்கும் போது நீங்க அதை எப்படி சொல்லுவீங்க? இப்போ வயசான பாட்டிகள்னு பாத்துக்கிட்டீங்கன்னா அவங்க பழைய ரேஷன் கடையில உள்ள சேலை அந்த மாதிரி கட்டிக்கிட்டு வெத்தலைப்பாக்கு போட்டு அவங்க பாட்டுல ஒரு ஓரமா இருப்பாங்க. இப்போ என்னைய பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கோம்னா இவங்களோட அந்த சின்ன வயசு ஆசை அந்த இதெல்லாம் வந்து இப்போ அவங்களுக்கு நிறைவேறி அவங்க முழு சந்தோஷமா இருக்காங்களோ நான் ஃபீல் பண்றேன். அவங்க முகத்தில் நான் அதை பாக்குறேன். இப்போ பாத்தீங்கன்னா சுடிதாரு, ஜீன்ஸ் பேண்ட், ஹேர் ஸ்டைல் எல்லாம் வித்தியாசமா வச்சு அதெல்லாம் அழகுபடுத்தி நம்ம பார்க்கும்போது ஊர்ல உள்ள மக்கள் வந்து அவங்கள பார்த்து சொர்ணம் இவ்வளவு அழகா இருக்கியாமா, சொலமாடி இவ்வளவு அழகையா இருக்கு அப்படி சொல்லும் போது அவங்க அவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. சந்தோஷப்படுவியா மாட்டியா? அதெல்லாம் பார்க்கும்போது சரி நல்லா பாருங்க, டாட்டா போட்டுட்டு போவேன், பைக்கில் ஏறிட்டு போவேன். அப்படிங்கும்போது நமக்கு பைக்கில் தானே போறது, இந்த வாரது எல்லாம். ஆமா, ட்ரெஸ் எல்லாம் அப்படி சூப்பரா பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. மர்ம ஓட்டி இருக்கா பேரம் நல்லா போட்டு எங்கெங்க குத்தணுமோ குத்தி சோடிச்சு அழகா தோடிச்சு விட்டுருவோம், சோடிச்சு விட்டுருவாங்க. சின்ன வயசுல மேக்கப் எல்லாம் பண்ணிருக்கீங்களா? அந்த காலம் நாங்க இப்படி மேக்கப் பண்ணல. லிப்ஸ்டிக் போட்டிருக்கீங்களா? இப்ப தானே ஒண்ணு புதுசு புதுசா குடுக்காங்க. அப்பமெல்லாம் அப்படி கிடையாது. சரி, நீங்க சின்ன வயசுல பண்ணாத மேக்கப் இப்ப பண்ணிருக்கீங்க, எப்படி இருக்கு ஃபீலிங்? சரி, சாவு போகும்போது இப்படி பண்ணிருக்கு, நல்லா நல்ல நடிச்சுட்டு சாவுது. நடிச்சிரு சார். ஏன் சாவ பத்தி நினைப்பானே? ஆயுசுக்கு இருக்கணும். சரி, மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் போட்டுடுறீங்களே, ஜீன்ஸ் பேண்ட் எல்லாம் போடலாமா? அதெல்லாம் போடுவோம். இந்த சுடிதார், ஜீன்ஸ் பேண்ட் எல்லாம் போடுறாங்கல்ல பெண்கள், இதெல்லாமே இன்னுமே விமர்சனம் பண்றவங்க எல்லாம் இருந்துட்டே இருக்காங்க. சோ நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? சரி, எந்த பொண்ணுக்கு எந்த ட்ரெஸ் போடணும் போட்டுக்கலாம், அது அவங்க உரிமையா? அது அவரால் பிடித்தது, அவங்கவுங்க உரிமை. இவங்க எல்லாமே ஒரு காலத்துல வந்து இந்த ட்ரெஸ் போடக்கூடாது, இந்த மேக்கப் பண்ணக்கூடாது, வெளியே போக கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க. சோ அவங்கள வந்து இப்ப மாரிமுத்து மாத்திட்டாரு, கரெக்டா? சுடிதாரு இந்த மேல போடுறது எல்லாம் கொண்டுட்டு வந்துருவோம். எத்தனை சுடிதார் இருக்கு இப்போ உங்ககிட்ட? பேத்திக்கிட்ட இருந்து வாங்கி போட்டுவீங்களா? அவளுக்குள்ளது எனக்கு கரெக்டா இருக்கு. அவ வேண்டாமுங்க தானே பேத்தி ட்ரெஸ் எல்லாம் வாங்கி போட்டுக்கிறது. ஆமா, எங்க ஊருக்கு ஒரு பெருமை சேர்க்கணும் அப்படின்னு நாங்க வந்து நினைச்சு ஆரம்பிக்கல. ஆனா இந்த அளவுக்கு வளர்ந்தது எங்க ஊருக்கு ஒரு பெருமையா இருக்கு அப்படிங்கறது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறேன். இவங்களுக்கு டோப்பாலாம் ரெடி பண்ணுவீங்களா? விக்லாம் இருக்குங்க மேடம், எல்லாம் இருக்கு. அதெல்லாம் எங்க முடியல, அங்க என் மாமா வீட்ல இருக்கு. இது அமேசான்ல ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சிருக்கேன். அப்படியா? உங்களுக்காக அமேசான்ல ஆர்டர் பண்ணி டோப்பாலாம் வாங்கி வச்சிருக்காரு அவரு. வாங்கி வச்சு எப்படி எப்படி வைக்கணுமோ இப்ப வச்சு வச்சிருவீங்க. ஆமா, செம்ம, வேற லெவல். உங்க ஆசை, சின்ன வயசு கனவு எல்லாத்தையும் மாரிமுத்து தான் இப்ப நிறைவேற்றுறாரு, ரைட்? ஆக்சுவலா இன்னொன்னு என்னன்னா, மாரிமுத்து வந்து சத்தம் இல்லாம ஒரு புரட்சி பண்ணிருக்காரு. பொதுவா பெண்கள் வந்து இங்க போக கூடாது, அங்க போக கூடாது, இதை பண்ணக்கூடாது அப்படிங்கறது எல்லாத்தையுமே உடைச்சிருக்காரு. பல்லெல்லாம் விழுந்து பொக்கவாய் ஆனதுக்கு அப்புறமா 2 பேரும் லிப்ஸ்டிக் போட்டிருக்காங்க, மேக்கப் போட்டிருக்காங்க, ட்ரெஸ் பண்ணிருக்காங்க. இதை பாக்குற வியூவர்ஸ்க்கு வந்து அது காமெடியா இருக்கு, சிரிப்பா இருக்கு. என்னடா இது, இந்த வயசுல இவங்களை ஹீரோயினா மாத்திருக்காங்க அப்படின்றது இருக்கு. ஆனா இவங்களும் வெளியில வந்து டான்ஸ் ஆடுறதுக்கு இவங்களோட ஃபேமிலியில ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணல, மாரிமுத்து அதை அக்செப்ட் பண்ண வச்சிருக்காரு. அதையும் தாண்டி நான் மாரிமுத்து எப்படி பாக்குறேன்னா, ஒரு பெண் சுதந்திரத்தை இவங்க 2 பேரையும் டான்ஸ் ஆட வச்சு அதை காமிச்சிருக்காரு அப்படின்னு தான் எனக்கு தோணுது. 80 வயசுல இவங்க 2 பேரும் சுதந்திரமா பிரீத் பண்ணிருக்காங்க அப்படின்னு தோணுது. ஏன்னா 2 பேரும் பேசும்போதுமே கேட்டீங்க, அவங்க வீட்டுக்காரர் இருந்திருந்தா இந்த டான்ஸ் ஆட விட்டுருக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. கரெக்ட் தானே? பட் நீங்க அதை பிரேக் பண்ணி இந்த வயசுல அவங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த நீங்க பண்ண வச்சிருக்கீங்க. அது கிரிஞ்சா தெரிஞ்சாலும் அதுல ஒரு சுதந்திரம் இவங்க 2 பேருக்கும் கிடைச்சிருக்குங்கிறது தான் உண்மை. பாட்டி, ஒரு ஜோடியை கூப்பிடுங்க, இப்போ டான்ஸ் ஆடணும். ஃபீலிங்ஸ் பாட்டுக்கு வாங்கப்பா. டான்ஸ் ஆடணும், வாடே வாங்கங்க. சரி, 2 ஜோடி வாங்க, நீ வா, இவனு வா. ஆறாமல முத ஆடுங்க பாபு, நீங்க வா. நீ சொல்லிதாம்மா எப்படி ஆடணும். இவங்க தான் உங்க ஜோடி. அழகா இருக்காரா உங்க ஜோடி? ஆமா, அழகா இருக்காரா? பரவாயில்லையா? பரவாயில்ல.